தமிழ்நாட்டுல நம்ம வந்து பல விதமான சீ ஃபுட் அதாவது கடல் உணவுகள சாப்பிட்டுருப்போம். ஆனா, நம்ம ஊர்ல இதுவரைக்கும் பார்க்காத சில கடல் உணவுகள மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து இந்த மாரியான நாடுகள்ல வந்து அழகா வந்து செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா, அது நம்ம ஊர்ல வித்தா கூட நம்ம யாரும் வாங்கி சாப்பிட மாட்டோம். ஏன்னா, அத பார்க்கும்போதே அவ்வளோ கொடூரமா தான் இருக்கு. ஸோ, அந்த சீ ஃபுட் என்னென்ன? அத எப்படிலாம் சமைச்சு சாப்பிடுறாங்கிறத பத்தி நம்ம இதுல பார்க்க போறோம். ஆனா, இந்த ஃபிஷ் மார்க்கெட் பாருங்களேன், உண்மையிலே வந்து இதுதாங்க ஆக்சுவல் ஃபிஷ் மார்க்கெட். அதாவது எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபிஷ் மார்க்கெட்ல வந்து இறந்து போன மீன் எனக்கு தெரிஞ்சு ஒண்ணோட இருக்காது போல. ஆல்மோஸ்ட் இல்ல ஓவராலா எல்லாமே வந்து உயிரோட தான் இருக்கு. இது வந்து அந்த சீ குக்கும்பர்ன்னு சொல்லுவோம். அது நம்ம ஊர்லலாம் இத வந்து பெருசா அத பார்த்துக்க கூட மாட்டோம். எல்லாரும் வந்து வலையில சிக்கினா கூட இத வந்து தூக்கி கரையில போட்டு போயிருவாய்ங்க. யாரும் இத வாங்கி சாப்பிடவும் மாட்டாய்ங்க. ஆனா கொஞ்சம் பார்க்கும்போது கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து இறந்தத வாங்கி அத வெட்டி சாப்பிட்டு பழகுனதுனால இதெல்லாம் உயிரோட இருக்கு. இவைங்க அப்படித்தான் உயிரோடயே தான் சமைப்பாய்ங்க. அதுதான் கொஞ்சம் பாவமா இருக்கும். என்ன பண்றது? மார்க்கெட்ல அதாவது இந்த மார்க்கெட்ல எந்த அளவுக்கு வந்து ஃபிஷஸ்லாம் உயிரோட இருக்குன்றத இந்த ஒரு ஷாட்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட ஃபுல்லாமே அந்த மசில்ஸ் தாங்க. பாருங்க பார்க்கும்போதே வந்து நம்ம இந்த பனங்கொட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த பனங்கொட்டைக்கு உள்ள பார்த்தீங்கன்னா க்ரீமியா ஒன்று இருக்கும். அது வேற ஒன்றும் கிடையாது. இந்த நொங்கு வந்து நம்ம தேங்காய் எப்படி இந்த கொப்பரையாமோ அதே மாதிரி இந்த பனங்கொட்டைக்கு உள்ள பார்த்தீங்கன்னாக்கா அது கொப்பரையாகி ஒரு கலர்ல இருக்கும். அது இந்த கலர் தான் எக்ஸாக்டா வருது. ஸோ பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. பெரும்பாலும் இந்த இறால் இந்த மாதிரி லாப்ஸ்டர்லாம் அந்த ஒரு நடுவில் இருக்க அந்த ஒரே ஒரு குடல் மட்டும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றது எல்லாமே வந்து சாப்பிடக்கூடியதா இல்லை. அதாவது எடுத்ததை எடுத்த மாதிரியே வச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி அழகா கட் பண்ணி எடுத்து மசில்லாம் தனித்தனியா பிரிச்சுட்டு உள்ள கிளீன் பண்ணிட்டு மறுபடியும் தலைவை அதே மாதிரியே அடிக்க வச்சுட்டாப்ல. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. மெயினா இதை பத்தி தாங்க சொன்னேன். இது வந்து நம்ம தலையில இருக்கிற பேனே பெரிய சைஸா இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு பாருங்க. ஸோ இந்த சீ ஃபுட் வந்து எப்படி சமைக்கிறாங்க, இதுக்குள்ள ஆக்சுவலா என்ன இருக்கும் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி எனக்கு இருக்கு. இதுக்குள்ள இருக்கிற அந்த மசில் வந்து நண்டு மாதிரி இருக்குமா இல்ல கறி மாதிரி இருக்குமா, அந்த திருக்க மீன் இருக்குங்களா அந்த மாதிரி டைப்ல இருக்குமா அப்படிங்கிறத தான் பார்க்கணும். ஆனா இது வந்து ஒரு கிராப் வெரைட்டி தான். அது பார்க்கும்போது ஓரளவுக்கு தெரியும் நமக்கு. ஸோ பார்ப்போம் இருந்தாலும். பரவாயில்ல, பயப்படாம கையில எடுக்கிறாங்க. நம்ம ஊர்ல இதை தொடுறதுக்கே கிட்டத்தட்ட பயப்படுவோம். ஏன்னா இதோட லுக் வந்து அப்படித்தான் இருக்கு பாக்குறதுக்கு. நிறைய நம்ம நண்டு பெரிய சைஸ் லாப்ஸ்டர் இதெல்லாம் பார்த்துருப்போம். ஆனா இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு. ஆக்சுவலா அதை கொஞ்சோண்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு இந்த வீடியோ போடணும் ஆசை வந்துச்சுன்னு வச்சுங்களேன். ஸோ இது எப்படி இருக்குன்னு பாருங்க. உண்மையிலே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். பார்க்கறது கொஞ்சம் கொடூரமா கூட இருக்கலாம். தெரியல எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்க, ஒருவேளை நீங்க இந்த மாதிரியான ஃபுட்டு வந்து மலேசியாவிலயோ அல்லது தாய்லாண்ட்லயோ அல்லது சிங்கப்பூர்லயோ நீங்க சாப்பிட்டு இருந்தாக்க அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறது நம்ம எனக்கும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. ஏன்னா நம்ம ஊர்ல வந்து இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. கரப்பாம்பூச்சியை கவுத்தி போட்டு இட்லி சட்டிக்குள்ள வச்சுட்டாங்க. ஐயோ கடவுளே.
பார்க்கறதுக்கே கொடூரமா இருக்குங்க உண்மையிலே. பெரிய வண்டு கண்ணே பாருங்க எத்தனை தண்ணியில இருக்கு. ஐயப்பா, இதுல 2 கொம்பு வேற இருக்கு. உண்மையிலே இது பெரிய கண்ணுங்க. ஆனா அந்த உயிரோட காமிக்கும் போது கூட சரியா தெரியல. அப்படி வேக வச்சு காமிக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமா இருக்கு பாக்குறதுக்கு. நம்ம ஊர்ல உள்ள லேடிஸ் எல்லாம் இதை பார்த்தாலே கிட்டத்தட்ட ஒரு 15 அடி தள்ளி போய் நின்றுவாங்க. அப்புறம் எனக்கு சமைச்சு கொடுக்குறது. தனித்தனியா பிரிச்சு வச்சிடுறேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா இது நீங்க வந்து எல்லாத்துக்குமே வந்து இந்த சிசர் தான் யூஸ் பண்றாங்க. பெரும்பாலும் நைஃப் வந்து இந்த மாதிரி சீ ஃபுட்டுக்கு, அதாவது பெரும்பாலும் இந்த கிராப் மாதிரியான வெரைட்டி யூஸ் பண்ண மாதிரியே தெரியல. எல்லாருமே இந்த சிசர் வச்சு தான் ஈஸியாக கட் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஊரில் தான் கத்தியும் இதையும் வச்சு வெட்டிக்கிட்டு இருப்பாங்க. இதுவும் கிட்டத்தட்ட அந்த லாப்ஸ்டர் மாதிரியே தாங்க இருக்குது. முன்னாடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 கால் நம்ம இருக்குது. இந்த பக்கம் 3 காலா 4 காலா இருக்குது. இதுக்கான கூட கொஞ்சம் கால் இருக்குன்னு நினைக்கிறேன். 4 8 கால் இருந்துருக்கும் போல. பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா அந்த துடுப்பு இருக்குது. இது ஃபுல்லாமே இந்த துடுப்பு தான். இதை வச்சு தான் நீந்தும் அந்த காலை வச்சு நடந்து போகும் ஃப்ளோரில். ஸோ இது வந்து 2-in-1 டெக்னாலஜி போல். பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் போல. ரொம்ப சிரமப்பட்டு தான் கட் பண்ணுறாப்புல வேக வச்சதுக்கப்புறமும் கூட. அப்போனா அது உயிரோடு இருக்கும்போது இதை விட இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப டஃப்பான அந்த மேல் ஊடு போல. தலை துண்டா, கழுத்து துண்டா, குடலு துண்டா, ஈரல் துண்டா. இந்த புலிகேசி படத்துல அந்த கப்சி தயாரிக்கிறதுக்கு ஒரு வழிமுறை சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அது மாதிரி இருக்கிறத பார்க்கும்போது இதை பார்க்கறதுக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு பார்க்கறதுக்கே கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி தான் இருக்குது. இது எப்படி சாப்பிட்றது? நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? கண்டிப்பா இதை நம்ம ஊர்ல சாப்பிடவே மாட்டாங்க. ஏன்னா இதை வேக வச்ச விதம், இதோட லுக்கு, எடுத்து அதை வைக்கிற விதம், அதை பார்க்கறதுக்கு இருக்கிற அந்த விஷயம் இருக்குல்ல, ரொம்ப கொடூரமாக தான் இருக்கு. இதை வறண்டி வேற எடுக்கிறாங்க. உண்மையிலே இது பயங்கர ஸ்ட்ராங்காக தாங்க இருக்கும் போல. அந்த ஓடே வந்து அவ்வளோ திக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை நம்ம ஊர்ல வாங்கவும் மாட்டாங்க. நம்ம வீட்டில் அப்படியே வாங்கினாலும் இதை சமைச்சு கொடுக்குறது ஆள் இருக்காது. நம்ம தான் சமைக்கணும் போல. ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குற யாராவது இதே ஹோட்டலில் அல்லது இதே மாதிரியான டிஷ்ஷை ஆர்டர் பண்ணி இதே டெக்கரேஷனில் சாப்பிட்ட அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சுனாக்கா அதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு கொடூரமான ஒரு கிராப் இருக்குது. அதை சமைச்சிருக்கேன். அதையும் நம்ம பார்ப்போம். ஆனால் அதை வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வேற ஒரு சீ ஃபுட்டோட அடுத்த ஒரு வீடியோ நம்ம பார்ப்போம். அல்லது வேற ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட பார்ப்போம். எல்லா விஷயமே நம்ம சேனலில் இருக்குது. நம்ம சேனலில் இருக்க வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கூடுமான வரையிலும் உங்கள் நண்பர்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.